இருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேட்கப்படி முடித்தார். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தோல்வியுற்றவர்களும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. தம்பி சீமானும் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. தம்பி அண்ணாமலையும் நிறைய ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து, தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் சார் அது நல்லா வளர்ந்து தான் ஓட்டு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருஷம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்திருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்மரை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறோம். இருக்க செய்வாங்க, கையத்தானே செய்ய முடியும். இவ்வளவு வருஷமா 60 வருஷமா செய்யலையே. அப்படிலாம் இல்லை, எப்பொழுதும் பேசுறாங்க, எப்பொழுதும் பேசப்படுகிறது. நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. 60 வருஷமா விட்டுட்டோம். 60 வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே. இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா, அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அதெல்லாம் இல்லை, சரியான ஆவணங்களும் கொடுக்கப்படும். வேற என்ன கேட்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு, நாட்டமைச்சு கொடுக்கணும். அதனால மகிழ்ச்சி. இருந்தா அதெல்லாம் சரியா வந்துடும், சரியா வந்துடும். அவருக்கு கிடைச்சிருக்கு, மக்கள் கொடுத்துட்டாங்க. யாரும் கிடைச்சி நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சரிசமா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சரியான முடிவு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன என்ன ஒண்ணு, இந்த இலங்கை தமிழர்களை கொண்டவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் எனக்கு வருது. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? ராணுவத்தை அனுப்புனது யார்? உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்லணும். தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை. இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருது. அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருது. சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எனக்கு இந்த 2 காரணம் தான். இலங்கையில நம்ம சகோதரர் உங்களுக்கும் தமிழ், நீங்களும் தமிழர்கள் தானே. நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா. அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள், அவர்களுக்கு பிறகு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என சீமான் என்ற கேட்டுக்கிட்டார். மோடி கிட்ட சொல்லுங்க, அதைத்தான் கோரிக்கையா வைத்து. ஆமா, சீமானிட்ட சொன்னாரு. என்னை இங்க பார்த்து சொன்னாரு. அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. அப்பொழுது நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்றேன். என்னட்ட அந்த சீமான் கட்சி செயல்பட சொன்னார். சரி நான் சொல்றேன். பேட்டி எடுத்தாங்க. சீமான் கட்சி ஒரு டிவி வச்சிருக்காங்க. அவங்க டிவி
நம்ம வழங்கிய செங்கோல் மீண்டும் அங்க வந்து பிரதிபலிக்க இருக்குது. நல்லா பிரதிபலிச்சு அது நான் வழங்கிய செங்கோல், நான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துக்கு வணக்கம் தெரிவித்து உள்ள நடந்திருக்காரு. நல்லா அதான் நல்லா தான் செஞ்சிருக்காரு, சட்டத்தை மதிக்கிறாரு. அடுத்த முறை செங்கோல் வழங்கிட்டு உள்ள போனாரு. எல்லாம் வழங்க வேண்டியதானே. மோடிக்கு ஜனநாயகமா என்ன இது வரைக்கும் தெரியல. இப்ப வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஜனநாயகம் என்ன தெரியல, இங்க ஏதோ சொல்லச்சு போறாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. காமராஜ் தோத்துட்டாரு, தோத்தவொன்னா காமராஜ் போய் கேட்காங்க, தலைவரையும் நம்ம தோத்துட்டோம், இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லி, இதாப்பா ஜனநாயகம், இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க. ஒரு ஆட்சியில் இருந்தா திட்டத்தான் திட்ட திண்டுக்கல் வைய வையிறக்கு, அது எதையும் தாங்கும், எதையும் அவருக்கு. ராமகிருஷ்ணபுரமத்தில் சொல்லியிருக்காரு, அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிறவர். ராமகிருஷ்ணபுரமத்து மடத்துக்கு போறாரு, ராமகிருஷ்ண மடத்துல போய் தங்கியிருக்காரு. ராமகிருஷ்ணபுரமத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ, எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கோ அங்க நீ தைரியமா இருக்காரு. அதைத்தான் அவர் கடைபிடித்து வருகிறார். நான் தான் சொல்லியிருக்கேன், காமராஜே தோத்திருக்காருயா. என்னையா இந்திரா காந்தி தோக்காதுதான், ஜவஹர்லால் நேரு குடும்பங்க தோத்துருக்கு. அதெல்லாம் ராமர் அதெல்லாம் ஜெகாச்சம். இப்ப நீங்க தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க, அமுக்குனவனு தாமரை விழுதுன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்கல்ல, தோத்தனாலும் சும்மா இருக்க தோத்துட்டாருன்றீங்க. ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க, அமுக்குனவன்னு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வைத்துட்டாருன்னு என்ன சொல்லுவார்கள். தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் அளிக்கிற தீர்ப்பு. இது ஜனநாயக நாடு, அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொல்ல பெருந்தலைவர் காமராஜே சொல்லிட்டாரு, அவரே தோக்கடிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு, இப்பதாப்பா நான் இதுக்கு தான் நான் பாடுபட்டேன், அவர் தான் பெருந்தலைவர். யாரெல்லாம் கிடையாது, அதிர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. 243 வாங்கியிருக்காங்க. 60 வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே 99 தான் வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் இருந்தவங்க 243, அது பெருமை அல்லவா. அவங்களும் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க. அதை ஏன் நீங்க போட மாட்டேங்க. எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாரு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க. இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? செய்யல இல்ல, அதை ஒத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் அதோட ஒத்துக்கணும். ஆமா, புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்தது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து ஜனாதிபதி ஆகிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான். அதே போல அப்துல் கலாம ஜனாதிபதி ஆகி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு. அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்து இருந்து அதெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. அதையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா சந்திப்பேன். இந்த கோரிக்கையை வைப்பேன், தமிழர்களுக்காக நான் கோரிக்கை வச்சு தனி நாடு கேட்பேன். எப்போன்னு சொல்ல முடியாது. எப்போ இங்க வந்த பிரதமர் நிறுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அங்க போய் அவர் பிரதமரா 3ஆம் முறையா பதவி வச்சுட்டாரு. போலாம். இப்ப எனக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறேன், முடிஞ்சு போவேன். பார்த்து என்ன மடக்கி கேள்வி கேட்கிறேன். பாஜக ஆதீன மடங்கிறது 1000 வருஷமா இருக்கிற மடம். நீங்க ஏன் பாஜக இறங்கி அவ்வளவு ஆதரவு? நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி எங்க போனேன்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா எங்கேயாவது நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்க எத்தனை டீம் பார்த்துருக்கீங்களா? ஆசீர்வாதம் வழங்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேல பக்தியா இருக்காரு, தியானம் பண்றாரு, விபூதி அணிகிறாரு. ஆதீனத்துக்கு வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போறதுனால ரொம்ப பிடிக்குது. ஆமாமா, கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலையே. விபூதி பூசுறாரு, குங்குமம் வைக்கிறாரு, எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு. சவுதி அரேபியா போறாரு, எல்லா மதத்தையும் மதிக்கிறாரு. இந்த ஏதாச்சும் ஒரு பிரதமர் ராமகிருஷ்ண மடத்துல போய் தரையில படுத்திருக்காங்க.
போய் தரையில் படிச்சிருக்காரு. துளசி தீர்த்தத்தை பிடிச்சிட்டு கிடந்திருக்காரு. விவேகானந்தா அந்த மண்டபத்தில் போய் தரையில் படிச்சு கிடந்தாலும் தியானம் பண்ணியிருக்காரு. யாரும் அதை செஞ்சது தியானம் பண்ணாப்புல பண்ணணும்ல ஐயா. இன்னும் என்ன காப்பாற்றுது? யோ, தோல்வி வெற்றி வந்து பெருந்தளவிலே தோற்று. அது ஜனநாயக நாடுயா. ஐயோ, அந்த பையன் வந்து நோண்டி நோக்கி நுகர்றாங்க. எனக்கு ஒரு மாமியார் மாதிரி திருத்தப்படி நீ என்ன செய்வி? அதை பற்றி நான் பேசலையா, வேண்டாயா. கூட்டணி வைக்காம போயிட்டாங்க. கூட்டணி வச்சுக்கலாம்ல, கூட்டணி வச்சிருக்கலாம்ல. ரொம்ப கேவலமாக பேசுறது சொல்றது பேசக்கூடாது. எவ்வளவு சீனாமோனாக்கான எவ்வளவு தூரம் கூட்டணியை வச்சு அதை சொல்லிட்டேன். அந்த எவ்வளவு தூரம் அவர் கட்டமைச்சு, சீமான் எவ்வளவு கட்டமைச்சு ஓட்டு எவ்வளவு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல கட்டமைப்பு நல்லா இருக்கணும். அது செய்யலை, அது தவறிட்டாங்க. இல்ல, நல்லா ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்ல பேசாம இருக்க முடியுமா? இவங்களும் தான் பேசுறாங்க, யாரெல்லாம் பேசல, எல்லாரும் தான் பேசுறாங்க. ஈழத்தமிழர்களுக்காக என்னைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன். வந்து பார்க்குறாரு, கொடுக்குறாரு. 2-3 தடவை எனக்கு 2 தடவை சந்திச்சிருக்காரு. இலங்கையும் சிங்களம் கொண்டு வாங்க. ஆமா ஆமா, நான் தனி ஈழம் கேட்கிறேன். தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். போனாலும் அங்கே உள்ள ஆட்சி இருக்காங்கல்ல. நட்புறவு நல்லா இருந்தாலும் அங்குள்ள சிங்கள வெளியில் இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பழைய ஸ்டாப்லாம் நான் செய்யலை, நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன். அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க. நான் அந்த கட்டளையெல்லாம் ஒழுங்காக நடக்குது, மண்டகப்படி நல்லா நடக்குது. இப்போ குரு பூஜை அன்னைக்கு வெள்ளித்தேருங்க வந்துச்சு, அதெல்லாம் நல்லா நடக்குது. மண்டகப்படிலாம் ஒரு மாதம் 70,000 ரூபா கட்டுறேன் நான். தாயிரத்தை மண்டகப்படி அதெல்லாம் நடக்குது. யார் மெச்சிக்கா? அதெல்லாம் பொதுமக்கள்லாம் ஒன்று சொல்லி சொல்லாது. அதெல்லாம் விமர்சி சரி. கேமராலாம் ஆஃப் பண்ணிடுங்க. எத்தனை வெளியா மொத்தம் ஆஃப் பண்ணிட்டு முடிஞ்சுட்டா?